சட்டமன்ற தேர்தலில் சொத்து மதிப்பை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழ்நாட்டிலே அதிகமான சொத்து மதிப்பை காட்டினது அண்ணாச்சி மட்டும்தான். அந்த சொத்து மதிப்பை பார்த்துட்டு அவருடைய பையன் தான் வினோத், அவர் வந்து படம் பண்ணுறாரு அப்படின்னோடனே சரி ஏக கோடி இருக்குது, நிறைய பணம் பெறுவாருங்கிற ஆசையோடு தான் நான் வந்து இந்த படத்தை பாட்டு எழுத போனேன். ஆனால் வினோத் மாதிரி எண்ணி பணம் கொடுக்குறவரை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நான் 1000 பாட்டு எடுத்திருக்கிறேன். எந்த ப்ரொடியூசரும் இவ்வளோ யோசிச்சு படம் கொடுத்ததே கிடையாது. அவ்வளோ கராரான நல்ல ப்ரொடியூசர். அவரோட 2வது படத்திலும் பாட எழுதக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக வினோத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம இசை சித்தர், இசை இளவல். ஆமாம், நான் இசை சித்தர் தான் அவருக்கு வச்சிருக்கிறேன் பேர். இளவல்னா பண்புங்க வரும், சித்தர்லாம் நம்மளோட பெரியாரா தெரியும். அதனால இசை சித்தர் அப்படின்னு வச்சுக்கோம். பூஞ்சியோடைய முதல் படத்துலேருந்து நான் பாட்டு எழுதுறேன். அவர் எத்தனை படம் பண்ணியிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவரோட முதல் படத்துலேருந்து நான் பாட்டு எழுதுறேன். இனி ஒரு இசையமைக்க போகிற எல்லா படத்துக்கும் நான் தான் பாட்டு எழுதுறேன். எல்லா பாட்டும் நான் தான் எழுத போகிறேன் அப்படின்னு இந்த மேடையில் அவரே இப்போ வந்து சொல்லுவார். இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜபாண்டை பற்றி சொல்லணும். அவர் வந்து அவருடைய சீரியல் எடுத்துட்டு இருந்த காலத்திலேருந்து தொடர்ச்சியாக அவருடைய பணிகளில் நான் தொடர்ச்சியாக பாடல் எழுதி கொண்டிருக்கிறேன். ரொம்ப ஒரு இப்போ நான் சொல்ல முடிச்சா நீ கைத்தட்டணும். சமூக அக்கறை மிக்க இயக்குநர்களில் முதன்மையானவராக நான் ராஜபாண்டியை கருதுவேன். அவருக்கு காரணம் வந்து என்னன்னா, பாடல் எழுதி வாங்குகிற போது வந்து இப்படி எழுதின ஹிட் ஆகணும் அப்படின்னு நினச்சி சில வார்த்தைகளை நம்ம எழுதுவோம். அப்படிலாம் எழுத வேணான்னு அவர் சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடிய ஒரே இயக்குநராகவும் ராஜபாண்டி இருப்பதால் நான் அவரை தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். அந்த கதைக்கு பொருத்தமான வரிகளை வாங்குவதில் ரொம்ப அற்புதமான மனிதர் அவர். அதே மாதிரி விஜயவாசனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கும். நானுமே இன்னும் கொஞ்சம் அவர் அளவுக்கு அழகாகி நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை அவ்வப்போது தூண்டி கொண்டே இருப்பார். இதில் வந்து விஜய் பேச வசனம், அஜித் பேசுகிற வசனத்தை நீ பேசினா சரி வராதுன்னு சொல்லிட்டு கருணா சொல்கிறாரு. இவர் பேருக்கு முன்னாடியே விஜய் தான் வச்சிருக்கிறாரு. அதனால விஜய் பேசாத வசனத்தையும் அஜித் பேசாத வசனத்தையும் விஜய் பேசுவார். இந்த படம் நல்ல படம், இந்த படம் நல்ல படம் என்று நாங்கள் சொல்கிறோம். படத்தை பார்த்த பிறகு ரொம்ப நல்ல படம் என்று நீங்கள் சொல்வீர்கள். நன்றி, வணக்கம்.